பன்னீர் டிக்கா, பன்னீர் பட்டர் மசாலா, காஜு பன்னீர், கடாய் பன்னீர், பன்னீர் ரோல் இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இந்த பன்னீரை சொல்லும் போதே அப்படியே ஆஹா பன்னீர் சாப்பிடும் போல் இருக்குல்ல, எனக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த பன்னீரை மேக் பண்ணலாம், அதுவும் வீட்டில் இருந்தே மேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக நீங்கள் வந்து மாற முடியும். ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. எந்த மிஷினுமே தேவையில்ல. உங்ககிட்ட அடுப்பு இருக்குது, சிலிண்டர் இருக்குது, அதை வச்சு அப்படியே பாத்திரமெல்லாம் இருக்குது. அதாவது பால் காய்ச்சற அளவுக்கு பாத்திரமெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு பன்னீரை உங்கள் வீட்டில் மேக் பண்ணி அதை எப்படி ஹோட்டலுக்கோ இல்லை உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளுக்கோ நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரீடம் ஆப்போட பிசினஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது நான் உங்கள் சூர்யா. நம்மளோட பிசினஸ் தமிழ் சேனலில் எக்கச்சக்கமான பிசினஸ் அந்த வீடியோஸ் இதுக்கு முன்னாடியுமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோனுடைய வியூவராக நீங்கள் உள்ள வரீங்கன்னா நீங்களும் அப்படியே சப்ஸ்கிரைபராக மாற முடியும். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய பிசினஸ் சார்ந்த வீடியோஸாக இருக்கட்டும், அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிசினஸ் சார்ந்த வீடியோஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் தெளிவு பெற முடியும். ஸோ ஹோம்மேட் சார்ந்த பிசினஸ், அதாவது நான் வீட்டில் இருந்து நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் எக்கச்சக்கமான கோர்ஸஸும் இருக்குது. பெண்கள், ஆண்கள் அப்படிங்கிற பாகுபாடுலாம் கிடையாது. யார் வேணாலும் இன்றைக்கி டேட்டில் தொழில் பண்ணலாம். ஸோ அப்படி எல்லாருக்கும், அதாவது தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் உண்டான பல விஷயங்கள் நம்முடைய ஃப்ரீடம் ஆப்பில் இருக்குது. ஃப்ரீடம் ஆப்போட லிங்க் எங்கேயும் தேட வேண்டாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. வாழ்க்கையில் தொழில் முனைவில் பெரிய இடத்துக்கு போங்க. ஸோ இதே மாதிரியே தான்ப்பா, வீட்டில் பால் காய்ச்சுற அளவுக்கு என்கிட்ட அடுப்பு இருக்குது. அந்த காய்ச்சின பாலை வடிகட்டுற அளவுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான கிளாத் இருக்குது. அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய மிச்ச அந்த பால் போன்ற விஷயங்களை பன்னீராக மாற்றுறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த பன்னீர், அதுவும் குவாலிட்டியான ஹோம்மேட் பன்னீரை செய்ய முடியும். செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை சேல் பண்ண முடியும். சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் லாபம் பார்க்க முடியும். லாபம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு தனியாக ஒரு அடையாளத்தையும் உருவாக்க முடியும். இன்றைக்கி பார்த்துட்டோன்னா ஹேட்சன், மில்கி மிஸ்ட் பன்னீர், இன்னும் எக்கச்சக்கமான பன்னீர்லாம் இருக்குது. ஆரோக்கியா சார்ந்து, ஆவின் சார்ந்து எக்கச்சக்கமான பன்னீர்கள்லாம் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நிறையா பேர் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிராண்டை உருவாக்கி பன்னீரும் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த பன்னீர் மேக்கிங்கில், அதுவும் சாஃப்டாக, ஸ்பாஞ்சியாக, அதுவும் குவாலிட்டியான பன்னீர், அதுவும் ஹெல்த்தியான பன்னீரை உங்கள் வீட்டிலே எப்படி உருவாக்கலாம், அண்ட் அதை எப்படி பிராண்டிங் பண்ணி விற்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் பன்னீர் மேக்கிங்கை வீட்டில் இருந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ உங்ககிட்ட ஒரு 50 லிட்டர் பால் காய்ச்சக்கூடிய அளவுக்கு அந்த பாத்திரம் இருக்குது, அடுப்பு இருக்குது அப்படின்னா அந்த 50 லிட்டர் பாலை நீங்கள் அழகாக அப்படியே காய்ச்சி எடுக்கணும். அதுவும் 60 டிகிரி செல்சியஸில் காய்ச்சி எடுக்கணும். அதில் லைம் ஜூஸோ இல்லைனா வினிகர், இது ரெண்டுலேயே இருக்கக்கூடிய ஒரு 100 ml அழகாக அப்படி பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அந்த பாலில் கிண்டி விட்டிங்கன்னா அந்த பால் அப்படியே திரிஞ்சிடும். அப்படி காய்ச்சி எடுக்கக்கூடிய பால் நல்லா நமக்கு பால் பொங்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பாலை எடுத்து நீங்கள் வடிகட்டணும். ஸோ வடிகட்டி என்ன பண்ணணும்னா அதை ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாற்றி, ஸோ அதை நல்லா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நீங்கள் அப்படியே அழகாக வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த திரி மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஆகும்னா அப்படியே ஃபார்ம் ஆகி நின்றுருக்கும் அந்த ஒயிட் கலர் கிளாத்தில். ஸோ அதை நீங்கள் அப்படியே அழகாக மூட்டை கட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஹோம்மேட் பன்னீர் ரெடி. இவ்வளோதானா? சிம்பிள் தானா? இதில் முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் பாலை சுண்ட விட்டுறக்கூடாது. அண்ட் ரொம்பவே கவனமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ வினிகர் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். ஏன்னா வினிகர் மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே அதிக அளவில் அந்த திக்னஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட், அந்த ஸ்பான்சினஸ்லாம் விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் லெமன் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் திரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பன்னீரானது ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் 50 லிட்டர் பால் காய்ச்சி அந்த பன்னீரை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 6லேருந்து 7 kg வரைக்கும் அந்த பன்னீர், அந்த ஒட்டுமொத்த பன்னீரானது அப்படியே ரெடி ஆகிடும். ஸோ அதை நீங்கள் அழகாக கட் பண்ணியோ இல்லை ஒட்டுமொத்த அந்த ரவுண்டாவோ ஹோல்சேலாவோ கூட நீங்கள் எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்க்கு கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஹோம் பேஸ்டு யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக இந்த 50 லிட்டர் தான் கிடையாது, சின்னதாக ஒரு 20 லிட்டர் 10 லிட்டர்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது தேவைப்படாது. ஏன்னா வீட்டில் எல்லா விஷயங்களும் இருக்கு இல்லையா? ஸோ இதுவே நீங்கள் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டாக, அதாவது என்கிட்ட ஒரு கமர்ஷியலான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுவும் 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே என்கிட்ட ஒரு கமர்ஷியலான ஸ்பேஸ் இருக்குது, அதில் நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்க்கு, அதாவது பன்னீர் மேக்கிங்கை நீங்கள் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டாக எடுத்து நடத்தும்போது 500லேருந்து 3000 சதுரடி இருக்கக்கூடிய கமர்ஷியலான ஸ்பேஸ் தேவை. ஏன்னா அந்தளவுக்கு இதில் எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த கமர்ஷியலான ஸ்பேஸ் ரொம்ப தேவை. ஸோ இந்த பிஸ்னஸை நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி நான் ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் 3 விதமான லோன் மூலமாக நீங்கள் உங்களுக்கான ஃபினான்ஸை எடுக்க முடியும். அது என்னென்ன லோன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம கவர்மெண்ட்டினுடைய MSME ஸ்கீமில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி லோன் வாங்கலாம். ஸோ
முத்ரா லோன் கீழே நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கான லோன் சாங்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் லோன் வாங்கலாம். அண்ட் PMEGP ஸ்கீமில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான லோனை வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் MSME முத்ரா போன்ற விஷயங்களுக்கான கோர்ஸ் இருக்குது. அண்ட் PMEGP லோன் சார்ந்த விஷயங்கள் வீடியோஸாக இருக்குது நம்முடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலில். மறக்காம அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பிஸ்னஸ் நீங்கள் அடுத்ததாக ரன் பண்ணுறதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. ஆதார், பேன், உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேட் லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ், அதுவும் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டிய ஒரு பிஸ்னஸ் இல்லையா, அதனால் ட்ரேட் லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் ஒரு உணவு சார்ந்த ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அந்த FSSAI அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் கட்டாயம் இந்த பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு இன்னொரு லைசன்ஸும் தேவை. அது எப்போ தேவைன்னா, இப்போ நீங்கள் தயாரிக்கக்கூடிய பன்னீருக்கு ஒரு பேர் வைப்பீங்க இல்லையா, ஹேட்ஸ் அண்ட் பன்னீர், மில்கி மிஸ் பன்னீர், SNP டெய்லி பன்னீர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பன்னீருக்கு உண்டான பேர் வைப்பீங்க இல்லையா. ஸோ அந்த பேர் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பிராண்டிங் லைசன்ஸ், அதாவது பேக்கேஜிங்கில் வரக்கூடிய பேருக்கான லைசன்ஸை நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பிராண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரியை எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு செட் ஆஃப் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஆனது தேவை. அது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், நீங்கள் பக்காவை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டாக எடுத்து நடத்துறதுக்கு பால் காய்ச்சறதுக்கு உண்டான மில்க் பாய்லர் தேவை. ஆனால் அந்த மில்க் பாய்லரை அப்படியே அடுத்த கண்டெய்னருக்கு மாற்றுறதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. அண்ட் பன்னீர் ப்ரஷ் மிஷின் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நீங்கள் இந்த பாலை காய்ச்சி அதே இதில் லைம் ஜூஸ் ஆட் பண்ணி அதுவும் அழகாக அப்படியே திரிஞ்சு வரும் இல்லையா, அது எல்லாமே இந்த கண்டெய்னரில் வரும். அந்த கண்டெய்னரில் இருந்து வடிகட்டி அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் மூலமாக, அதாவது இந்த எஞ்சி இருக்கக்கூடிய வாட்டர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே நல்லா கண்டெயின் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷ் மிஷின் ஆனது தேவை. ஸோ இந்த 3 எக்யூப்மெண்ட்ஸோடு சேர்த்து அடுத்ததான் இதை வந்து கட் பண்ணுறதுக்கு உண்டான கட்டிங் மிஷினும் இருக்கும். அதனுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, அதனுடைய கேஜிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கட் பண்ணி கொண்டு வரதுக்கு உண்டான கட்டிங் மிஷினும் இருக்கும். ஸோ அந்த கட்டிங் மிஷினுக்கு அப்புறமா அதுவாகவே அழகாக பேக்கிங்கும் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வேக்யூம் பேக்கேஜிங் மிஷின். ஏன்னா இது வந்து ஒரு ஃபுட் சார்ந்த விஷயம் இல்லையா, அதனால் வேக்யூம் பேக்கேஜிங் மிஷின் இந்த ஒரு பன்னீர் மேக்கிங்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பன்னீர் ரொம்பவே குவாலிட்டியாக தரம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ இப்பேற்பட்ட குவாலிட்டியான பன்னீரை நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க, ஃபேக்ட்ரி அவுட்லெட்லாம் வச்சு மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ ரெகுலராக நீங்கள் கொடுக்கக்கூடிய பன்னீர் வந்து டேஸ்ட்டும் குவாலிட்டியும் சாஃப்ட்னஸும் இருந்துச்சு அப்படின்னா ஹோட்டல்ஸ் ரெகுலராக உங்களுடைய பன்னீருக்கு வந்து ரொம்பவே அடிமையாயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய மில்க் பூத் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய மளிகை கடைகளோ இல்லை ஜென்ரல் ஸ்டோர்ஸோ எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் இன்னும் பெரிய லெவல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட உங்களுடைய பன்னீருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ரேக் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக நீங்கள் மேக் பண்ண பன்னீரை வந்து அழகாக அப்படியே டிஸ்பிளேல வச்சுட்டு அதில் இருந்தும் உங்களுக்கான கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர், அதாவது 200 கிராம் பன்னீர் நம்ம போய் கடையில் வாங்கணும்னா 110 ரூபாயிலேருந்து 125 ரூபா இப்படியே அதிகப்படியாகவும் இருக்குது. ஸோ 125 ரூபா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான பன்னீரை நீங்கள் 200 கிராம் பன்னீரை நீங்கள் சேல் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஆனது இருக்கும் அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இப்போ மட்டும் இல்லை, காலத்துக்கும் எவர் கிரீனாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. அண்ட் சேம் ப்ரொசீஜர் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். ஆனால் அதை பண்ணக்கூடிய பக்குவம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சேம் ப்ரொசீஜரில் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய மக்களுக்கான டிமாண்ட், அதாவது மக்களுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் அதிகப்படியாகும். ஸோ அதிகப்படியாகும்போது உங்களுடைய ஃபேக்ட்ரி அவுட்லெட்டை இன்னும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ நாளுக்கு நாள் இந்த பிஸ்னஸில் இருந்து நீங்கள் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அண்ட் இது வந்து ரெகுலராக ஒரு யூனிஃபார்மாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேம் ப்ராசஸ் பிஸ்னஸ் தான். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் எடுத்து ரன் பண்ணுறது மூலமாக வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டாக மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அப்படி எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் எதை சொல்லலாம். இதே மாதிரி உங்களை சார்ந்த நபர்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பன்னீர் மேக்கிங்க வீட்டிலேருந்தே பன்னீர் மேக் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஏற்ற பிஸ்னஸ் அண்ட் வீட்டிலே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்ற பிஸ்னஸ் அண்ட் வேறு ஒரு பிஸ்னஸோ இல்லை வேறு ஒரு விஷயங்களோ வேலைகளோ பார்த்துக்கூடிய நபர்களும் இந்த பிஸ்னஸ் வந்து தாராளமாக எடுத்து ரன் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் ஆனது ரொம்பவே ஏதுவாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஒரு பன்னீர் மேக்கிங், அதாவது வீட்டிலேருந்து நீங்கள் பன்னீர் தயாரித்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி அவுட்லெட்டாக மாறுறதுக்கான எல்லா விஷயங்களும் A to Z விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. அண்ட் இதே மாதிரி பிஸ்னஸ் சார்ந்த பல விஷயங்கள் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீடம் ஆப்பினுடைய எல்லா கோர்சஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரீடம் ஆப்பினோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் தமிழகத்தில் எந்த மூலை முடுக்கில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷனில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே இருக்கக்கூடிய நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தி உங்களை தொழில் முனைகளை சாதிக்கக்கூடிய எத்தனை நபர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் நாங்களும் அமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிற வரைக்கும் ஒரு குட்டி டாடா பாய் போடி கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பை பாய், டேக் கேர்.